வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. தீபாவதி வந்து சாமுண்டேஸ்வரி அனுப்புன ஆளு தான். சாமுண்டேஸ்வரி என் பேரன பற்றிய உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தீபாவதிய அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதோட தீபாவதிக்கு ஒண்ணு குடுக்குறாங்க. அடிச்சு வெளுத்து, இந்த பாரு இப்போதைக்கு இந்த விஷயத்த நீ சொல்லக்கூடாது. ஏன்னா என் பேரே வந்து கும்பாபிஷேகத்த நடத்தணும். அதுக்கு பிறகு நீ என்ன சொல்லுது? என் பேரனே வந்து அவன் வாயால சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவான். நான் வந்து ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து அது பிறகு கண்டிப்பா அவன் சொல்லிடுவான். அதுவரை நீ கண்டிப்பா சொல்லாம இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி நம்ம தீபாவதி கிட்ட வந்து சொல்லிடுறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நாங்கள் செய்யும். இந்த கும்பாபிஷேகம் மட்டும் நடக்கணும் என் மகன் கையால், அதுக்காக தான். இதனால எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்காட்டா கண்டிப்பாக வந்து என் பேரன் தான் வந்து ராஜ சேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து தெரிஞ்சால் கண்டிப்பாக சாமுண்டேஸ்வரி இந்த கும்பாபிஷேகம் நடக்க விட மாட்டா. அதுவும் இல்லாமல் என் மகன் கையால் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே வழி, இந்த கும்பாபிஷேகம் நாளைக்கு மட்டும் நடந்துட்டுனா போதும். அதுக்கு பிறகு உண்மையை என் பேரனே சொல்லுவான். அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும் தீபாவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம தீபாவதிக்கு புரிய வைக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி கையில் அந்த போடக்கூடிய அந்த வளையல் அதை எடுத்துக்கிட்டு வளையத்தை எடுத்து நம்ம ராஜா கிட்ட காட்டி, இதை நீ போட்டுக்கிட்டு கும்பாபிஷேகத்தை நடத்தணும். அப்போ தான் இந்த குடும்பத்துக்குள்ள மரியாதை அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுறேன். இதெல்லாம் போட்டாலே அத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க. ராஜ சேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜாயா மாப்பிள்ள அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி கண்டிப்பாக பாட்டி தூக்கிடுவாங்க. அதனால் நான் இதெல்லாம் போட்டுக்கல. இந்த கும்பாபிஷேகம் நம்மளுக்கு இப்போதைக்கு நடக்கணும், அதுதான் வேணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரமே தீபாவதி ஒட்டு கேட்டுறாங்க. ஓ, இப்போ கிழவியோட பேரை யாருன்னு இப்போ நல்லாவே தெரிஞ்சிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லுவான் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து காலை எடுக்க நேரமே என்ன தீபாவதி என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் வந்து கிழவியோட பேரே யார் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படி அது யார் நீ வந்து சொல்லு, நான் அதை கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்ன நேரம், இதெல்லாம் ஃபோனில் வந்து சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது, நேரில் வந்து சொல்கிறேன், நீ அதுவரை பொறுமையாக இது சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, அப்போ நான் எங்கே வரக்கு அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் அங்கே இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன், நீ நான் வந்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி இன்னைக்கு அந்த கிழவியோட பேரனுக்கு முகத்திரையே கிழிச்சிட வேண்டியதான். அது யார் அப்படின்னு வந்து தெரியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆர்வம் மட்டும் போகிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்துட்டு சொல்ல போகிறத நம்ம பரமேஸ்வரி பாட்டி அறிகிறாங்க. இவ வந்து இப்போ சாமுண்டேஸ்வரி வச்சுருக்க ஆள் போல் இவ பேசிகிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போ உண்மையை வந்து என் பேரனை பற்றி சொல்லி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமதுக்கு பண்ணதுக்கு தானே இவ போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி செமையாக கோவப்படுறாங்க. ஒன்று கொடுக்குறாங்க, இந்த பாரு நீ பாவம் தானே ஒன்று இந்த வீட்டில் நம்ம வந்து நீ சாப்பாடு முடியாமல் இருக்க, இந்த வீட்டில் வந்து வேலை பார்த்துக்க சாப்பிட்டுக்க அப்படின்னு வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ இந்த வந்த இடத்துல நீ வந்து என்ன வேலை பார்த்துருக்க, என் பேர் யார் அப்படின்னு வந்து நீ வேவு பார்க்கையா வந்த அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொல்லியை கலத்திறாங்க. அதோட பார்த்தோன்னா, இந்த பாரு இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக என் மக அபிராமி உயிரே விட்டுருக்கா. என் கணவர் வந்து இதுக்கு தான் ஆசைப்பட்டார், என் பையன் கையால் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு. இப்படி எல்லாம் ஏகப்பட்ட இது ஆசைகள் கனவோடு இருக்குது இந்த கும்பாபிஷேகம். என் ஊர் மக்கள் எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்கப்படாதுன்னு சிவனாண்டி, முத்துவேலு, காளியம்மா அப்படி அவங்க என்னென்ன தடைகள் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி இந்த கோவில் கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் ஆசைப்படுறோம். நீ புரிஞ்சிக்க தீபாவதி, கண்டிப்பாக வந்து இதை இப்போதைக்கு வந்து சொல்லாத. கும்பாபிஷேகம் நடந்த மறுகணமே நீ என்ன தீபாவதி சொல்லுது, என் பேரனே நான் ராஜசேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு வந்து உண்மையெல்லாம் கண்டிப்பாக வந்து சொல்லிடுவான், இது என்னோட வாக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம தீபாவதி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதோட தீபாவதி அவங்க வந்து ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் நான் கண்டுபிடிச்சிட்டேன் உண்மையை, நான் இப்போவே வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்க நேரம் இந்த பரமேஸ்வரி வந்து இப்படி வந்து சொல்லாங்க, இப்போ என்ன பண்ணது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நான் வந்து சாமுண்டேஸ்வரியை வர சொல்லிட்டேன் இந்த கோயிலுக்கு, உண்மையை சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், மேடம் நீங்கள்
நீங்கள் சொல்லாதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராஜசேதுபதியோட பேரே அந்த ஊர் நன்மைக்காக தானே இந்த வேலையெல்லாம் வந்து செய்யாரு. கண்டிப்பாக அவரே வந்து சொல்லுறாருல, கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே வந்து நான் இந்த உண்மையை வந்து சொல்லிடுவேனி பாட்டி வந்து சொன்னாங்கல்ல, அவங்க பேரை சொல்லதாட்டு அப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் உண்மை தெரியாத மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இல்லை எப்படி வந்து சாமுண்டேஸ்வரிட்டு நான் வர சொல்லிட்டேன், இனி எப்படி மறுத்து பேச முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம், எதையாவது சொல்லி சமாளிங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் கோயில் காரியம். அதில் வந்து எந்த குழப்பத்தையும் வந்து பண்ணண்டா. கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலையை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே நிற்க முடியாதுல்ல. கண்டிப்பாக வந்து கோவில் விஷயம் முடியட்டும், அதுக்கப்புறம் உண்மையை சொல்லிக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தீபாவதி மறுபடியும் சாமுண்டேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. இல்லை, நான் வந்து நினச்சது தப்பாக இருந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன விளையாடுறியா தீபாவதி, நாளைக்கு கும்பாபிஷேகம், நான் இப்போ வந்து உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு என்னை வர சொன்னால் நானும் கிளம்பி அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்க நேரம் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லிடுறேன்னா, என்ன விஷயம்? இல்லை மேடம், உண்மையை தான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் தீர விசாரித்து தானே உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும். எடுத்தோம் கவுத்தோனே இதில் முடிவெடுக்க முடியாது மேடம், புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கரமான சந்தேகம் வருது தீபாவதி மேலே. தீபாவதி வந்து அதை பரமேஸ்வரி கிழவிக்கிட்ட வந்து அவளுக்காக சப்போர்ட் பண்ணி உண்மையை சொல்லாமல் இருக்காளா என்னமோ தெரியலையே, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவதி மேலே வந்து இப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து எப்படியும் நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறோம், நாளைக்கு தான் நம்ம இங்கே இருக்க கடைசி நாள், எப்படியும் என் மாப்பிள்ளை கும்பாபிஷேகத்தை நடத்திக்கிட்டு அடுத்த செகண்டே வந்து உண்மையை எங்கள் அம்மா கிட்ட போட்டு உடைக்க போகிறாரு. அது பிறகு துர்காக்கிய கதை தான் நம்மளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வந்து அம்மா வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாங்க. கண்டிப்பாக நான் வந்து என் கணவரோடு தான் நான் வந்து போக போகிறேன், இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை, இந்த வீட்டில் இருக்க கடைசி நாள் இதுதான், அதனால் இந்த வீட்டில் இருந்து நம்மளுக்கு என்னதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இப்போ பேக் பண்ணி வச்சுக்கிடணும், கண்டிப்பாக வந்து அந்த நேரம் அவசரத்தில் ஒன்றுமே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து மலரும் நினைவுகள் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட நம்ம கார்த்திக் ரேவதி வந்து கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பேக் பண்ணி வைக்கிறாங்கங்க. இதை வந்து தூக்கி கொண்டு நம்ம கண்டிப்பாக நம்ம இருக்க இடத்துல போடணும். நம்ம இங்கே இல்லாதப்ப அம்மா வந்து கண்டிப்பாக நம்ம பொருளெல்லாம் தூக்கி எரிக்க தான் செய்வாங்க. இதோடு ஒளிஞ்சு போட்டோடி துர்காவுக்கு செய்தது மாதிரி நம்மளையும் வந்து தண்டிப்பாங்க. அப்போது இந்த ஃபோட்டோ வந்து எரிஞ்சு போடாது, நானும் கார்த்தியும் நிறைய வருஷம் வாழணும், புள்ள குட்டிங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷமாக இருக்கணும். அதோட அம்மா வச்ச பேர் சக்தி, எங்கள் பாட்டி பேர் சிவகாமி, எல்லாமே வந்து வைக்கணும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதனால வந்து கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ எங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கல்யாண ஃபோட்டோவை எடுத்து பேக்கில் தூக்கி வச்சு ரெடி ஆகிறாங்க. நம்ம வணக்கம்.